الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்றாலும், உதாரணம் ஒரு அணு அசைறதாக இருந்தாலும், ஒரு மரத்துல இருந்து காய்ந்த இலை உதிர்ந்து விழுறதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நிச்சயமாக சத்தியமாக துனியால அரங்கேற முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிச்சயமாக சத்தியமாக உறுதியாகவே துனியால வாழக்கூடிய மனிதர்களை விட, பொதுமக்களை விட, பொதுமகன்களை விட நாட்டில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது, முழு உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்குது, இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த நோயுடைய தாக்கத்தால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் மரணத்தை சந்திச்சு இருக்கிறாங்க, எத்தனை பேர் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது, எத்தனை பேர் அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. COVID-19 என்று சொல்லக்கூடிய பேரால முஸ்லிம்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது, என்னென்ன அத்துமீறல்கள் நடக்குது, என்னென்ன உரிமைகள் பறிக்கப்படுவது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அறிந்தவன் தான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டா நாங்க ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்ன செல்ல வாரோம் என்றா சோதனை என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்குது. முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு விடயத்தை பிழையாக விளங்கி இருக்கிறோம். சோதனை என்று சொல்லக்கூடிய நேரம் நாங்களும் யோசிச்சு கொண்டிருக்கிறது என்னென்றா, பொதுவாகவே நாங்கள் எல்லாம் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், முஸ்லிமாக துனியால வாழ்றோம், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாம துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹலாலால வியாபாரம் செய்யறோம். இதனால அல்லாஹு தஆலா எங்கட பக்கம் தான் நிப்பான், எங்களுக்கு எந்த விதமான சோதனையும் வராது, நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்ற கூட்டம், துனியால நிம்மதியாக வாழலும் என்று சொல்லி நாங்க யோசிக்கிறோம். ஆனா குர்ஆன் அதை சொல்லல. நாங்க சோதனையுடைய விடயத்துல விளங்கி இருக்கக்கூடிய விளக்கம் இருக்குது. இது பில சோதனை என்றா துனியால வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, ரெண்டு சாராருக்கும் பொதுவானதுதான் சோதனை.
முஸ்லிம்களுக்கும் சோதனை வரும், காபிர்களுக்கும் சோதனை வரும். ஆனா ரெண்டு சாராருக்கும் சோதனைகள் வந்தாலும் ரெண்டு சாராருக்கும் கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில பாரிய வித்தியாசம் இருக்குது. முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை இருக்குது, இதுக்கு பேர் இப்தலா அல்லது இப்திலா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஇஸ் இப்தலா இப்ராஹீம ரப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த அல்லாஹ் சோதிச்சான். ஆனா காபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை இருக்குது. சூரத்து சஜதா இன்றைய நாள் சுபஹுடைய தொழுகையில கேட்டிருப்போம், ஓதி இருப்போம். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரில் லஅல்லஹும் யர்ஜிஊன். காபிர்களுக்கு சோதனையை அல்லாஹ் எப்படி பேர் பாவிக்கிறான் என்ற குர்ஆன்ல அஸாப் வேதனை என்று பாவிக்கிறான். ஏன் வேதனைண்டா, துனியால நாங்க காபிர்களுக்கும் சின்ன சின்ன வேதனையை கொடுப்போம், அவங்க பின்னுக்கு தூனல் அஸாபில் அக்பர் பெரிய வேதனையை சந்திக்கிறாங்க. லஅல்லஹும் யர்ஜிஊன். ஏன் சின்ன சின்ன வேதனையை கொடுக்கிறோம் என்றா, இப்ப சரி புத்தி தொறப்படணும், இப்ப சரி ஹக்கெண்டா என்ன பாத்தில் என்ன என்று விளங்கணும். இதுக்குதான் சின்ன சின்ன சோதனைகளை நாங்க கொடுக்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கையில சோதனை என்றது பொதுவான விஷயம். ஆனா முஸ்லிம்களாகிய நாங்க எப்படி விளங்கிக்கிறோம் என்றா, நாங்க களிமா சொல்லிருக்கிறோம், அல்லாஹ் எந்த சோதனையும் தரமாட்டான். நிம்மதியாக துனியால வாழையிலும், நிம்மதியாக கண்ண மூடையிலும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் அப்படி செல்லல்ல. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக கேக்குது. சூரத்துல் பக்ரா, அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும். அவளுக்கு முன்னாடி சமுதாயங்கள் வந்துச்சு, இந்த சமுதாயங்கள் வந்துச்சு, இந்த சமுதாயங்கள் பெரிய பெரிய சோதனைக்கு முகம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா, அல்லாஹு தாலா நீங்க கலிமாவ சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த உடனே நீங்க எல்லாம் சொர்க்கவாதி, சொர்க்கத்துக்கு போய்த்திடலும் என்று சொல்லி கிட்ட தந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? முந்தின உம்மத் காணாத சோதனைகளை நீங்க காணாம சொர்க்கம் பெய்திடலாம் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விளங்கி கொள்ளுங்க, முஸ்லிமாக பிறந்தாலும் துனியால சோதனை இருக்குது. சோதனை ரெண்டு வகையாக வரும். முதலாவது, முஸ்லிம்களுக்கு சோதனை வாரது அவனுடைய சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் சோதனை வரும், அவனுடைய தரஜாக்களை உயர்த்துறதுக்கும் சோதனை வரும், அவனுடைய தக்குவாவ ஈமானியத்தை பரிசோதிக்கிறதுக்கும் சோதனை வரும். ரெண்டாவது கட்டம் இருக்குது, நாங்க செய்யக்கூடிய பாவத்துடைய பக்க விளைவும் சோதனையா வரும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் கைதின் நாஸ். சுப்ஹானல்லாஹ். துனியால உள்ள பூமியிலும் சரி கடலாலையும் சரி ஒரு சோதனை பூமியில ஃபஸாத் உண்டு, ஒரு ஃபித்னா உண்டு வெளியாகுதுண்டா, பிமா கஸபத் கைதின் நாஸ், அதோட கையால நீங்க சம்பாதித்தது தான். கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா குர்ஆனுங்களுக்கு செல்லுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாங்க உறுதியாக விளங்கிக் கொள்ளணும், சோதனை என்றது பொதுவானதுதான். சோதனை வராம ஒரு மனிதன் துனியால வாழ முடியாது. எவ்வளவு சிறந்த மக்கள் துனியால வாழ்ந்து இருக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் சோதனை வழங்கப்பட்டுச்சு. சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க, நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வத்தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா, சிறந்த மக்கள் துனியால வாழ்ந்தவங்க, அவங்களோட வறுமையும் அப்படியே பிணியும் அப்படியே பீடிச்சிட்டு எந்த அளவுக்கு சோதனை வந்துச்சுண்டா, வஸுல்ஸிலு, அவங்களோட ஈமானியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமானியத்தை நாங்க உசுப்பி பார்த்தோம். எப்படி ஈகிறாங்க? வாயால கேட்டாங்க, வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். எப்பப்பா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்பதான் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எப்ப அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும்? இது யார் கேட்டது? எங்களை போல சாதாரண மக்கள் அல்ல, நபிமார்களை கண்ணால கண்ட மக்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க சோதனை ஒண்ணு வந்துட்டேன்டா,
நான் பழைய விடயங்கள் ஒன்றும் பேசல. புதுசாக இந்த சோதனை வந்ததுக்கு பின்னால், இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய நோய் வந்ததுக்கு பின்னால எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் கேட்கிறாங்க, ஹதரத் அல்லாஹ் அந்த சகோதரரை மன்னிக்கணும் ஹதரத், ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன், எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க போகல ஒரு யோசனை வருவது, உண்மையில அல்லாஹ் ஈக்கிறானா என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். யாருடைய வாயிலிருந்து? அந்நிய மக்கள் அல்ல, இது யாருடைய வாயிலிருந்து? முஸ்லிமான மனிதர்களுடைய வாயிலிருந்து. இவ்வளவு அநியாயம் நடக்குது, எந்த ஒன்றும் நடக்காது அவங்களுக்கு. பதுவா செய்யறோம், அது செய்யறோம், அல்லாஹ் விடமாட்டான் அநியாயக்காரர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் பதுவா செய்யல, அவர்களுக்கு எதிராக பதுவா செய்யல. மிச்சம் காலங்கள் பொறுத்தாங்க, மிச்சம் காலங்கள் பொறுத்தாங்க. இந்த தீன் இருக்குதே, மார்க்கம் இருக்குதே, லேசாக வளர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல. எத்தனை நபிமார்களுடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்குது, எத்தனை சஹாபாக்களுடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்குது, எத்தனை சுஹாதாக்களுடைய குடும்பமாக நெருப்புல எரிஞ்சு வீசப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சோதனைகளை, பல வேதனைகளை, பல சவால்களை எதிர்கொண்டு வந்த மார்க்கம் எங்கட இஸ்லாம். சோதனை இஸ்லாத்துக்கு புதுசு அல்ல, சோதனை முஸ்லிம்களுக்கு புதுசு அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இப்படியான வார்த்தை பேசினோம் என்ன விளங்கி கொள்ளுமோ, நாங்க முஸ்லிம் என்ற தரஜால இருந்தும் இறங்கி கொண்டே போவோம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் ஈமானியத் இல்லாத பேசுறானா, இவன் மௌத்தாக கூடிய நேரம் களிமை இல்லாம மௌத்தாவினாலும் ஆச்சரியம் இல்லை, களிமை இல்லாம மௌத்தாவினாலும் ஆச்சரியப்பட இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு சோதனையால நாங்க பீடிக்கப்பட்டுட்டோம். ஒரு தனி மனிதனோ, ஒரு நாடோ, ஒரு ஊரோ, ஒரு கிராமமோ அல்லது முழு உலகமும் ஒரு சோதனையால பீடிக்கப்பட்டுட்டோம் என்றா, அடுத்த கட்டம் இந்த சோதனையில இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? சோதனை வராம இருக்காது, வரும். ஆனா இந்த சோதனையில இருந்து நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களுடைய வழிமுறை தெளிவாக இருக்குது, உலமாக்களுடைய வழிமுறை தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சோதனையில இருந்து நாங்க எப்படி எங்களை பாதுகாக்கணும், நாங்க எப்படி எங்களை காத்துக்கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, எங்களுடைய மூத்த உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் வரைக்கும், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மூத்த உலமாக்கள் வரைக்கும் இந்த வழிமுறைய மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சோதனையுடைய கட்டத்தால நாங்க பீடிக்கப்பட்டுட்டோம் என்றா முதலாவது செய்யறது நாங்க என்ன செய்வோம் என்றா, சோதனை வந்துட்டேன்டா இப்ப என்ன செய்வோம்? நாங்க செய்யற பாவம் தான் எல்லாம், எங்களுக்கு தெரியும் பாவம் தான் எல்லாம். பாவத்தை குறைச்சிடுறது, நன்மையை கூட்டுறது, இது ரெண்டும் நடக்கும். பாவத்தை குறைச்சிடுவோம், பாவம் செய்ய மாட்டோம், நன்மையை கூட்டுறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரே, இன்னும் ஒரு கூட்டமே இந்த சோதனை காலத்திலேயும் பாவத்தை விடுறல்ல, இன்னமும் ஹராமான வியாபாரம், இன்னமும் ஹராத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் போய் பேசுறத விடுறல்ல. அல்லாஹ் காற்றான், பயமுறுத்துறான். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா. அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை அனுப்புறான் மக்களுக்கு, என்னத்துக்கு? பயமுறுத்துறதுக்கு. இப்படியும் மௌத்து வரும், கவனமா இருங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க பாவத்தை குறைச்சிட்டோம், சந்தோஷம். அமல கூட்டிட்டோம், சந்தோஷம். ஆனா மிக முக்கியமான ஒரு விடயம்தான், செய்த பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்ய மறந்துட்டோம். பாவ மன்னிப்பு இருக்குது, தௌபா. இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்று தெரியுமா? இந்த இஸ்திக்ஃபாரை கொண்டு சுப்ஹானல்லாஹ், துனியால மனிதர்கள் எவ்வளவு பெரிய உதவிகளை கண்டிருக்கிறாங்க. இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் தெளிவா கேளுங்க. இந்த ஹதீஸ யார் ஹதீஸ செல்றது என்றா, ஷைத்தான் செல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, ஷைத்தான் சொல்றதாக, இன்ன ஷைத்தான கால், நிச்சயமாக ஷைத்தான் சொல்றான், வ இஸ்ஸத்துக யா ரப் லா அப்ரஹு உக்வி இபாதுக மா தாமத் அர்வாஹுஹும் ஃபீ அஜ்சாமிஹிம். வ இஸ்ஸத்துக யா ரப், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீதும் மகத்துவத்தின் மீதும் சத்தியமிட்டு செல்றன். யார் செல்றது? ஷைத்தான் செல்றான்.
சத்தியமிட்டு செல்றன், லா அப்ரஹு உஹ்வி இபாதுக மா தாமத் அர்வாஹுஹும் ஃபீ அஜ்சாமி. மனிதர்களுடைய உடம்புல ரூஹ் உயிர் இருக்கிற வரைக்கும், அவங்க மௌத்த சந்திக்கிற வரைக்கும் அவங்கள நான் வலிக்கெடுத்து கொண்டே இருப்பேன். யார் சொல்றது? ஷைத்தான் சொல்றான். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றான், வஇஸ்ஸத்துக யா ரப், உன்னுடைய மகத்துவத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமா மனிதர்களுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவனை வலிக்கெடுப்பேன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இதுதான் டர்னிங் பாயிண்ட். தெளிவாக அல்லாஹ் சொல்றான், ஃபகால ரப், அல்லாஹ் சொல்றான், வஇஸ்ஸதி வஜலாலி, ஏன கண்ணியத்தின் மீது, ஏன மகத்துவத்தின் மீது நான் சத்தியமிட்டு செல்றேன், லா அஸாலு அக்ஃபிர் லஹும் மஸ்தக்ஃபிரூனி. யாரெல்லாம் உன்னையால வலிக்கெடுக்கப்பட்டு பாவங்கள் செய்யறாங்களோ, அதுல யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யறானோ, பாவ மன்னிப்பு, அவன் பாவ மன்னிப்பு தேடுற காலம் எல்லாம் நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு அமல் இஸ்திக்ஃபார். இதை கொண்டு என்ன மாற்றங்களை காணலாம் துனியால. சூரத்து நூஹ்ல அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறான். முதலாவது சொல்றான் அல்லாஹ், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க சொல்லுங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்புக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை இல்லாட்டி உங்களுக்கு அல்லாஹ் மழையை தருவான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. ஒரு ஊர்ல மழை இல்ல, ஒரு நாட்டுல மழை இல்ல, இஸ்திக்ஃபார் செய்யறதின் மூலமா அல்லாஹ் மழை இறக்குவான். வயும்திதுக்கும் பிஅம்வால், ஓட சொத்து செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சி போய்த்துட்டு பொருளாதாரத்துல வீழ்ச்சி, கடன் கஷ்டங்கள்ல இருக்கிறீங்களா, வயும்திதுக்கும் பிஅம்வால், இஸ்திக்ஃபார் செய்வதின் மூலமா உங்களோட பொருளாதாரத்தை நான் அப்படியே மேம்படுத்தி தருவேன். வபனீன், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்ல, புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யட்டும், அல்லாஹு தஆலா குழந்தைகளுடைய பாக்கியத்தையும் கொடுப்பான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. இஸ்திக்ஃபார் செய்யறதின் மூலமா தோட்டம் துறவுகளை உருவாக்கி தருவான், நல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி தருவான். அன்ஹாரா, ஆறுகளை உருவாக்கி தருவான். மழை பெய்யறதின் மூலமா வற்றாத ஆறுகளை அல்லாஹ் உருவாக்கி தருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால இருக்கக்கூடிய முழு சோதனைக்கும் தீர்வு இருக்குது, இது இஸ்திக்ஃபார்ல இருக்குது. முழு சோதனைக்கும் தீர இஸ்திக்ஃபாரின் மூலமாக காணலாம் எங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நன்மாராயம் சொன்னாங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. கியாமத்துடைய நாள் ஒரு கூட்டத்துக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அவங்க யாரெண்டா, அவங்களோட பட்டோலையில அதிகமான இஸ்திக்ஃபார்களை, தௌபாக்கள், பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. இவங்களோருக்கு கியாமத்துடைய நாள் நன்மாராயம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு மனிதன் கேட்கிறாரு, நான் அல்லாஹுவ புகழ்றது சிறந்ததா, திக்ர் செய்யறது சிறந்ததா, துதிக்கிறது சிறந்ததா, அப்படி இல்ல நான் பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யறது சிறந்ததா? இமாம் இப்னு அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த மனிதனை கூப்பிட்டு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. மனிதர்களாகி எங்களோட உள்ளம் இருக்குது, இந்த உள்ளம் அழுக்குகளால அப்படியே நிறைஞ்சு வைத்திருக்குது. உதாரணம், ஒரு ஆடையில அழுக்கு இருக்கிற, உடுப்புல ஊத்திக்கிற மாதிரி உள்ளத்துல எங்களோட அழுக்கு இருக்குது. இந்த அழுக்க கிளீன் பண்ணணும்னா அந்த அழுக்குக்கு மேலால நாங்க அத்தரை பூசுறது பொருத்தம் அல்ல. அந்த ஆடைய சுத்தமாக்கணும் என்றா, உடுப்ப சுத்தமாக்கணும் என்றா அதை முதலாவது நாங்க துவைக்கணும்.
ஒரு ஷவர் கார்த்தை போட்டு ஒரு டிட்டர்ஜென்ட போட்டு நாங்க துவைக்கணும், அப்பதான் சுத்தமாகும். அதுக்கு பின்னால் அத்தரை பூசுறதுதான் பொருத்தம். அத போலதான் இமாம் இப்னு அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல கரைய வச்சு கொண்டு அவன் அல்லாஹ்வை துதிக்கிறதுக்கு அழுக்கான ஆடையில அத்தரை பூசுறமா தெரியும். அவன் முதலாவது அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். இஸ்திக்ஃபாரின் மூலமா நான் செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தக்வாதாரின் அடையாளங்கள் இருக்குது. இதுல ஒரு அடையாளம் தான் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அவங்களுடைய தூக்கம் இருக்குது, கொஞ்ச நேரம் தான் இரவேல தூங்குவாங்க. நைட்டுக்கு 1 மணிக்கு படுத்து வெள்ளனைக்கு 12 மணிக்கு எழும்ப மாட்டாங்க. அவங்க தூங்குறது சின்ன நேரம், சொற்ப நேரம் தூங்குவாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரம் வந்துட்டா யஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, இஸ்திக்ஃபார் என்னதுக்கு தெரியுமா? செஞ்ச பாவத்துக்கு அல்ல, செஞ்ச நன்மைக்கு. நான் 2 ரக்காத்துடைய தொழுகை ஒன்று தொழ போறேன், இந்த 2 ரக்காத்தை கபூல் செய்யறதுக்கு ஏன 2 ரக்காத் தகுதியா இல்லையா? யாருடைய அடையாளம்? முத்தகீன்களுடைய அடையாளம், தக்வாதாரிகளுடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே முழு பிரச்சனைக்கும் அல்லாஹு தஆலா தீர்வை வைத்திருக்கிறது இஸ்திக்ஃபார்ல. ஒரு மூத்த ஆலிம் சொல்றத காதால கேட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நபிமார்களையும் எடுத்து பாருங்க, அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் இஸ்திக்ஃபாரோட சம்பந்தப்பட்டதுதான். உதாரணம் ஒரு 2 நபிமார பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. பெரிய ஒரு மீன் அவங்கள விழுங்கிட்டு 40 நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ள ஓதுறாங்க ஒரு இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். 2 விஷயம் இருக்குது. அல்லாஹ்வையும் புகழ்ந்தாங்க, அவங்க பாவ மன்னிப்பு அவங்க அப்படியே தாழ்த்தியும் கொண்டாங்க. நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன் ஒத்தன். இந்த இஸ்திக்ஃபார் ஓதுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவங்க இந்த இஸ்திக்ஃபார் ஓதலைண்டா கியாமத் நாள் வரைக்கும் இந்த வயிற்றிலே இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. குர்ஆன் சொல்லுது, ரப்பனா ظلمنا انفسنا, யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்களை மன்னிச்சுக்கோ. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கலண்டா லனகூனன்ன மினல் காஸிரீன், நான் பெரிய நஷ்டவாளி ஆகிடுவேன் யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் சஹாபாக்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் அவங்க நாடினதெல்லாம் இஸ்திக்ஃபாரின் மூலமாக இந்த சோதனைகளை விட்டு இல்லாமல் ஆக்கிறோம். அதுதான் ஒரு மூத்த ஆலிம் சொல்ல காதால கேட்டேன். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யறது அவன் செய்த பெரும் பாக்கியம். 2000 விடுத்தம். சஹருடைய நேரம் 2000 விடுத்தம். தஹஜ்ஜுடைய நேரம் ஒரு மனிதன் எழும்புறான், ஒவ்வொரு நாளும் 2000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யறது இருக்குது. இது ஆக பெரிய ஒரு பாக்கியம். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொழும்புடைய நிலைமைகள் எப்படியோ தெரியா, அவுட் ஸ்டேஷன்ல மஜ்லிஸாக இஸ்திக்ஃபார் செய்யப்படுது. மஹல்லாவாக இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. பெண்கள் ஒரு குழுமமாக பிரிகிறாங்க, ஆண்கள் ஒரு குழுமமாக பிரிஞ்சு இஸ்திக்ஃபாருடைய அமல் நடக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏன் எங்களுடைய மஹல்லால செய்ய முடியாது? ஏன் எங்கட வீடுகளுக்கு சொல்ல முடியாது? எங்கட மனைவி கிட்ட போயிட்டு செல்லுவோம், எங்கட பிள்ளைகள் கிட்ட செல்லுவோம். கொஞ்சம் சோதனை இல்லாம போகணும். பழையபடி எங்களுடைய மஸ்ஜித் வளமையான அமலுக்கு திரும்பணும். பழையபடி மஸ்ஜிதில் நாங்கள் எல்லா அமலும் செய்யணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய அமல அப்படியே வீடு வீடாயும், அதுக்கு பின்னால ஊர்ல சொல்லுங்க, மஸ்ஜித்ல செய்யுங்க, மஸ்ஜித்லயே இந்த விஷயங்களை சொல்லுங்க. வீடுகளுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுல ஒரு 2000 இஸ்திக்ஃபார்.
முழு நாட்டில இருந்து சோதனை அகற்றத்துக்கு நாங்க எல்லாரும் எங்கட பங்களிப்பு நீக்கணுமா இல்லையா? வெறுமனே நாங்க வாயால பேசி கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய இப்படியே பேசி கொண்டுதான் நீங்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்களால என்ன பங்களிப்பு செஞ்சோம்? ஒரு நாள் நாங்க எழும்புவோம், ஒரு தஹஜ்ஜுடைய நேரம் 2000 இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சு வஸ்தக்ஃபிருல்லாஹ். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஊட்டு நிலைமை மட்டுமல்ல முழு உலகத்துடைய நிலைமையும் லேசாக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை பெரியோரு சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முடியுமான மக்கள் இந்த அமலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தெல்லாம் முழுமையான முறையில் வழங்குவானாக. இந்த பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, அறிந்து மறியாமல் விஷயத்தை தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக. நிச்சயமாக தவறுக்கும் தப்புக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடியார்கள் யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பெரியோரு சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த சோதனை அவசரமாக இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். பழையபடி எங்களுடைய மஸ்ஜித்ல எல்லா அமலையும் பழையபடி நடக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிருவாயாக. எல்லா நிலைமையும் சீராக்கி வச்சிருவாயாக. ஒரு உலகத்துடைய நிலைமையும் சீராக்கி வச்சிருவாயாக. முஸ்லிம்களை பாதுகாத்துடுவாயாக. முஸ்லிமான ஆண்கள் பெண்களை பாதுகாத்துடுவாயாக. வாலிபர்கள் வாலிப பெண்களை பாதுகாத்துடுவாயாக. ஒரு உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.